கொக்குவில் சாம்பியன் ஒழுங்கை அண்டிய பகுதியில் டெங்கு நோயின் தாக்கம் ஏனைய இடங்களை விட கூடுதலாக காணப்படுவதாக பொது சுகாதார பரிசோதகர் எஸ்.என். பிரேமகுமார் தெரிவித்தார். கொக்குவில் பகுதியில் கடந்த மாதம் 30ஆம் தேதியிலிருந்து இதுவரை 21 டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் ஒரு மாணவன் உயிரிழந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். கொக்குவில் பகுதியில் கொழும்பில் டெங்கு நோய் தாக்கத்திற்குட்பட்ட ஜெயக்குமார் கீர்த்தியன் சிகிச்சை பெறாத காரணத்தினால் இறப்பு நேர்ந்ததாகவும் இம்மாணவன் மூலம் இப்பகுதியின் நோயின் தாக்கம் அதிகரிப்பதற்கு காரணமாகும் எனவும் தெரிவித்தார். இந்நோய் தாக்கம் காரணமாக கொக்குவில் சாம்பியன் லேனுக்கும் காங்கேசந்துறை பிரதான வீதிக்கும் இடைப்பட்ட சகல வீடுகளிலும் டெங்கு நோய் தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இன்றைய தினம் டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கையாக கொக்குவில் இந்து கல்லூரி மாணவர்கள் 100 பேர், நல்லூர் பிரதேச சபையைச் சேர்ந்த பட்டதாரிகள், சுகாதார திணைக்களத்தைச் சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள், யாழ்ப்பாணம் ரொட்டரி கழகம், சென்ட் ஜோன்ஸ் ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் ஆகியோர் இணைந்து வீடுகளில் விழிப்புணர்வு நடவடிக்கைகளும் டெங்கு நோய் பரவக்கூடிய இடங்களை கண்டறிந்து நடவடிக்கைகளும் எடுத்து வருகின்றனர். அத்துடன் நேற்று முன்தினமும் சுகாதார பகுதியினரால் புகையூட்டல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ள பொது சுகாதார பரிசோதகர் நேற்று முன்தினம் இப்பகுதியில் 4 பேரும் நேற்றைய தினம் 3 பேரும் டெங்கு நோய் தாக்கத்திற்கு உள்ளாக்கப்பட்டுள்ளமை இனங்காணப்பட்டதாக குறிப்பிட்டார். எனவே இக்கிராமத்து மக்கள் விழிப்புணர்வுடன் தமது சூழல்களை நுழம்பு உருவாகாமல் இடமளிக்க வேண்டாம் என்றும் இதனை மக்கள் விழிப்புடன் மேற்கொள்ளாவிட்டால் கொடிய நோயின் தாக்கத்திற்கு ஏனைய மக்களும் உட்படுவதை தவிர்க்க முடியாது என பொது சுகாதார பரிசோதகர் மேலும் தெரிவித்தார். நல்லூர் சுகாதார வைத்திய அதிகாரி பகுதியில் உள்ள கொக்குவில் பொது சுகாதார பகுதியைச் சேர்ந்த J121 பகுதியில் டெங்கு நோயின் தாக்கம் அதிகரித்து அப்பகுதியில் ஒரு அவுட் பிரேக் ஏற்பட்டுள்ளது. இதற்கான காரணத்தை பார்க்கின்ற பொழுது 28ஆம் தேதி கொழும்பிலிருந்து வந்த ஒருவர் காய்ச்சலுடன் வந்து கடந்த 4ஆம் தேதி வரை சிகிச்சை எதுவும் பெறாது வீட்டில் இருந்த காரணத்தினாலே இந்த நோய் பலருக்கு பரவ வேண்டி ஏற்பட்டு ஆபத்தான நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 6ஆம் தேதி மரணமடைந்திருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து இதுவரை எங்களுக்கு 21 டெங்கு நோய்கள் இனங்காணப்பட்டுள்ளது. இந்த அறிவித்தல் கிடைத்த உடனே நாங்கள் தீவிரமாக இந்த செயல்பாடுகள் இறங்கிய பொழுது எங்களுடன் இணைந்து பிரதேச சபையும் பிரதேச செயலகமும் மற்றும் தொண்டு நிறுவனங்களும் சேர்ந்து கூடுதலாக நடவடிக்கை எடுத்து தற்பொழுது ஓரளவு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கின்றோம். இருந்தாலும் இது நாங்கள் எடுத்த நடவடிக்கை தற்காலிக நடவடிக்கையாக இருக்கின்றது. மக்கள் விழிப்படைந்து நுழம்பு பெறுகின்ற இடங்களை முற்றுமுழுதாக அழிக்கும் வரை இந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் மீள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்.